சில கதைகள் மனிதர்களால் எழுதப்படுவதில்லை, சில கதைகள் அவர்களால் உடைக்கப்பட்ட பொருட்களால் எழுதப்படுகின்றன. இந்த கதை ஒரு உடைந்த பேனாவின் கதை. தம்பி தம்பி, என்னை தெரிகிறதா? என்னை யார் என்று தெரிகிறதா? நான் உனது அக்காவின் பெண் என அதன் கதையை சொல்ல ஆரம்பிக்கின்றது. உனது அக்காவின் பிறந்த நாளுக்கு என்னை உனது மாமா பரிசாக கொடுத்தார். என்னை பார்த்ததும் உனது அக்கா மிகவும் சந்தோஷப்பட்டாள். உனது அக்கா அவளது வீட்டு பாடம் அனைத்தையும் என் மூலமாகவே எழுதினால் அவளுக்கு என்னை மிகவும் பிடிக்கும். உனது அக்கா கட்டுரை போட்டியில் என் மூலமாக கட்டுரை எழுதி மாவட்டத்தில் 1ஆம் இடம் பெற்று அனைவராலும் பாராட்டப்பட்டாள். ஒரு நாள் அவள் பஸ்ஸில் போகும்போது நான் தவறுதலா கீழே விழுந்து உடைந்து போனேன். அவள் மிகவும் கவலைப்பட்டாள். அவள் எந்நேரமும் என்னை பார்த்து அழுது கொண்டிருந்தாள். அப்போது அங்கு வந்த அவளது அப்பா என்னை வாங்கி மேசை லாச்சுக்குள் மறைத்து விட்டார். நான் அவளை பிரிந்து தனிமையானேன். கண்ணன் பேனையின் கதையை கேட்டு முடித்ததும் கவலைப்பட்டு அதன் உடைந்த பாகங்களை சரி செய்து எழுதத் தொடங்கினான். பேனை மிகவும் சந்தோஷப்பட்டது. அந்த ஒரு நாள் என் வாழ்க்கையில் மிகுந்த மாற்றத்தை கொண்டு வந்த நாள். அன்று காலை வழக்கம் போல் எழுந்து என் அன்றாட வேலைகளை தொடங்கினேன். ஆனால் என் மனதில் ஏதோ ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருந்தது. எதற்காக என்று தெரியவில்லை. வேலைக்கு சென்றதும் அந்த மனநிலை மேலும் அதிகரித்தது. அப்போது என் அருகில் இருந்த நண்பன் என்னிடம் பேச முயன்றான். ஆனால் அவனுடைய வார்த்தைகள் என் காதில் விழவே இல்லை. என் நினைவுகள் அனைத்தும் ஒரே இடத்தில் சிக்கியிருந்தன. அந்த நினைவுகள் என்னை தொடர்ந்து துரத்தி கொண்டிருந்தன. மதிய நேரத்தில் தனியாக உட்கார்ந்திருந்த போது கடந்த கால நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக என் கண்முன் வந்து நின்றன. நான் செய்த தவறுகள், சொல்லாத வார்த்தைகள், புரியாத உறவுகள் எல்லாம் சேர்ந்து என் மனதை பாரமாக்கின. அப்போதுதான் உணர்ந்தேன், வாழ்க்கை என்பது நாம் நினைப்பதை விட மிகவும் நுணுக்கமானது என்று. அன்று மாலை வீட்டிற்கு திரும்பும் போது வழியெங்கும் அமைதி இருந்தது. ஆனால் என் மனதில் மட்டும் புயல் அடித்துக் கொண்டிருந்தது. அந்த இரவு நீண்ட நேரம் தூக்கம் வரவில்லை. நான் எடுத்த முடிவுகள் சரியானவையா என்ற கேள்வி மீண்டும் மீண்டும் எழுந்தது. அன்று முதல் என் வாழ்க்கையை புதிய கோணத்தில் பார்க்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் நின்று சிந்திக்க வேண்டிய நேரம் வரும். நான் செய்த செயல்கள் மற்றவர்களை எப்படி பாதித்தன என்பதை உணர ஆரம்பித்தேன். வாழ்க்கை என்பது சரி தவறு என்ற 2 கோடுகளில் மட்டும் ஓடுவதில்லை. அந்த நாளுக்கு பிறகு நான் பேசுவதற்கு முன் யோசிக்கவும், செயல்படுவதற்கு முன் உணரவும் கற்றுக்கொண்டேன். இன்று நான் பின்னோக்கி பார்த்தால் அந்த நாள் என் வாழ்க்கையின் திருப்பு முனை என்று தோன்றுகிறது. வலி இருந்தது, கண்ணீர் இருந்தது, ஆனால் அவை அனைத்தும் என்னை ஒரு நல்லவனாக மாற்றின.